பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் கதிர் ராஜி 2 பேருமே ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கோமதி செந்திலுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அரசி என்னென்னா நீ வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டுக்கு நான் வரதில் என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தான் பேசுவாங்க. ஏன்டா நீ மீனா கிட்ட பேச மாட்டேங்கிற, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா, எனக்காக தான் ஹெல்ப் பண்ணா, நான் பண்ண ஒரே சத்தியத்துக்காக தான் அவள் யாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லலை, அவள் மாமா கிட்ட சொல்லலான்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுடா, இங்கே வீட்டில் இவ்வளோ பேர் இருந்துமே எனக்கே தனியாக இருக்க கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அங்கே 2 பேர் தானே இருக்கீங்க, பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நான் பேசணும்னு வருத்தலாம் பட மாட்டோமா, அம்மா ஹாப்பியாக தான்மா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே அப்படி காட்டிக்கிறாடா, உள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீ அம்மா கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அம்மா கிட்ட எதையுமே சொல்லலை, இல்லை நீ என்கிட்ட பேசலைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் சொல்கிறத கேளு, மீ அப்பாவுக்கு பிடிக்காத காரியத்தை நீ பண்ணியிருக்க, அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுக்கும் நீ எதுவும் பிடிக்காத காரியம் எதுவும் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, ஆனால் நான் ஓடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் மாமாத்த லைஃப்லேயும் நடந்திருக்கு, அதனால் நீங்கள் எதையும் பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சீனில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது கோமதி சொல்லுவாங்க, இந்த கதையை நம்ம விட்டோன்னா அவ்வளோதான், ஒரு நடிப்பு போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மூச்சு திணறுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே ட்ராமா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அரசு எல்லாருமே ரொம்ப பயந்துருவாங்க, பாண்டியன் கூட முழிச்சிருவாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.